குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மார்க்கஸ் நாக்டன் எழுதின சைல்டுஹுட் என்கின்ற ஒரு போம் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இது சிபிஎஸ்இ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு 4வது போம். Now we see the poem. When did my childhood go? Childhood என்பது இந்த கவிதையினுடைய தலைப்பு. போம் childhood, குழந்தைத்தன்மை. When did my childhood go? Didடையும் கோவையும் சேர்த்தா went. எப்போ என்னுடைய குழந்தை பருவம், குழந்தைத்தன்மை எப்பொழுது போனது அது தெரியுமா? ஓகே, இன்னையோட குழந்தைத்தன்மை முடிஞ்சு போச்சுங்க, குட் பை, நான் இன்னைக்கு போயிடுறேன், நாளையிலேருந்து உங்களுக்கு குழந்தைத்தன்மை கிடையாது, நீங்கள் மச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு போகுமா? அது எப்போ போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டயத்தில் போகுது. எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. வென் என்று கேட்குறான். வென் டிட் மை சைல்டுஹுட் கோ? கோ என்பது எண்ட். என்னுடைய குழந்தை பருவமானது எப்பொழுது முடிவடைகிறது? என் குழந்தை பருவம் எங்கே போகிறது? அது எப்பொழுது முடிவடைகிறது? வென். Was it the day I ceased to be 11? Ceased என்றால் stopped. Was it the day I stopped to be 11? நான் 11 வயசு எனக்கு முடியுது. அப்போ 11 வயசு முடியும் பாப்பா. 11 வயசு முடிஞ்சு போச்சுப்பா நேத்தோட. அப்போ நேத்தோட உனக்கு சைல்டுஹுட் போயிடுச்சு. இன்னையிலேருந்து நீ சைல்டு கிடையாது, அடல்ட், மச்சூர், ஒரு முதிர்ச்சி அடைந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி சொல்ல முடியும்? கரெக்டாக 11 ஒவ்வொருத்தரும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தில் எனக்கு 11 எனக்கு வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வச்சுக்கோங்க. டிசம்பர் 10ஆம் தேதி எனக்கு அப்படி முடிஞ்சிச்சுன்னா டிசம்பர் 11லேருந்து நான் சைல்டுஹுட் இல்லையா? எப்போ போகுது? எனக்கு 11 வயசு முடியுது, அப்போ போகுதா? Was it the day I ceased to be 11? Was it the time I realized that hell and heaven? ஹெவன் இருக்கே, ஹெல்லை பற்றியும் ஹெவனை பற்றியும் நான் எப்பொழுது உணர்கின்றேனோ அப்பொழுது எனக்கு சைல்டுஹுட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோமா. ஏன்னா குழந்தைங்களுக்கு போய் ஹெல்லுன்னா என்ன, ஹெவன்னா என்னன்னு தெரியாது, சொல்லணும் அவ்வளோதான். ஹெல்லு ஹெவன்கிறத பற்றி அதுங்களுக்கு புரியாது. ஆனால் ஹெல்லை பற்றியும் ஹெவனை பற்றியும் நான் எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றேனோ அப்பொழுது எனக்கு சைல்டுஹுட் போயிடுச்சு என்று நான் கொள்ளட்டுமா? இப்போ இந்த இடத்துல ஹெல் அண்ட் ஹெவன் பார்த்தீங்கன்னா, ஹெல் ஹச், ஹெவன் ஹச், இதுக்கு பேர் அலிட்டரேஷன். ஸோ ஹெல் அண்ட் ஹெவன் என்பது அலிட்டரேஷன். அட் த சேம் டைம் ஹெலிட்டரேஷனுக்கு இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஆன்டிதெசிஸ் அப்படின்னு பேர். ஆன்டி, ANTI, ஆன்டி, தெசிஸ், THESIS, தெசிஸ். ஆன்டிதெசிஸ்னா என்ன அர்த்தம்? முரண்பாடு, ரெண்டு முரண்பாடு உள்ள. இப்போ பாருங்க, ஹெவன் வேற ஹெல், ரெண்டும் ஆப்போசிட். ஸோ இரவும் பகலும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஆன்டிதெசிஸ். இரவு என்பது வேறு, அதுக்கு ஆப்போசிட் பகல். அதே மாதிரி ஹெல் என்பது வேறு, அதுக்கு ஆப்போசிட் ஹெவன். அப்போது ரெண்டு ஆப்போசிட் இருப்பவைகளை ஒன்றா சொன்னீங்கன்னா அதற்கு பேர் ஆன்டிதெசிஸ்னு பேர். இந்த இடத்துல ஹெவன் அண்ட் ஹெல்லுங்கிறத ஹச்சுன்னு ஆரம்பிக்குது, அதனால இது அலிட்டரேஷன். எதுகை மோனைன்னு சொல்ல முடியா, அது இட்ஸ் அன் அலிட்டரேஷன், ஹெவன் அண்ட் ஹெல். ஸோ ஹெல்லையும் ஹெவனை பற்றியும் எப்பொழுது நான் புரிந்து கொள்ளுகின்றேனோ அன்றுடன் எனக்கு சைல்டுஹுட் முடிவடைந்து விட்டது, நான் அடல்ட்டாக மாறிவிட்டேன் என்று எடுத்துக்கொள்ளலாமா? குட் நாட் பி ஃபவுண்ட் இன் ஜியாகிரபி. அதாவது ஹெல் அண்ட் ஹெவன் குட் நாட் பி ஃபவுண்ட் இன் ஜியாகிரபி. ஜியாகிரபினா பூகோளம். ஜியாகிரபியில் இங்கே வந்து இந்தியா இருக்குது, இங்கே வந்து சைனா இருக்குது, இங்கே பாகிஸ்தான் இருக்குது, ரஷ்யா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, பசிபிக் ஓஷன் இருக்குது. அப்போ ஆறுகள், கடல்கள், மலைகள், நாடுகள், நகரங்கள் எல்லாத்தையும் ஜியாகிரபியில் குறிக்கிறாங்கல்ல. அதே ஜியாகிரபியில் அந்த மேப்பில் ஹெல் எங்கே இருக்குன்னு குறிச்சிருக்கானா, ஹெவன் எங்கே இருக்குன்னு குறிச்சிருக்கானா? அப்போ ஜியாகிரபியில் குறிக்க முடியாத, ஆனால் ஹெல்லுன்னு ஒன்று இருக்குன்னு எல்லாரும் நம்புகிறோம், ஹெவன் என்று ஒன்று இருக்கிறதாக நம்புகிறோம். ஆனால் அது ஜியாகிரபியில் மேப்லலாம் இருக்காது. அப்போ ஜியாகிரபியில் மேப்பில் இல்லாத ஆனால் இருப்பதாக எல்லோரும் நம்புகின்ற அந்த ஹெல் அண்ட் ஹெவனை பற்றி நான் எப்பொழுது புரிந்து கொள்கின்றேனோ அப்பொழுது எனக்கு அடல்ட்ஹுட் வந்துருச்சு, சைல்டுஹுட் போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? could not be found in geography and therefore could not be was that the day. எனவே அந்த நாளை நாம் என்ன செய்ய முடியாது? சைல்டுஹுட் போன நாள்
அடல்ட்ஹுட் வந்த நாள் என்று நாம் சொல்ல முடியாது என்று ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடிக்கிறார். அடுத்தது செகண்ட் ஸ்டான்ஸா, இட் ஆல்சோ பிகின்ஸ் வித் த சேம் லைன். when did my childhood go? எப்பொழுது என்னுடைய குழந்தை பருவம் போகிறது? was it the time I realized that adults were not all they seem to be? இதுதான் முக்கியமானது. adults were not all they seem to be. ஒரு அடல்ட்டை பார்த்தா இப்படித்தான் இருக்கான், ஆனா அப்படி இல்லை. இதுல ஒத்தெல்லோவில் இயாகோ என்ற ஒரு வில்லன் சொல்லுவான். அவனை பற்றி சொல்லும்போது அவன் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி தான் இருப்பான் பார்க்கறதுக்கு. அவனே ஒரு இடத்துல சொல்லுவான், ஐ எம் நாட் வாட் ஐ ஆம். நான் இல்லை. இப்போ நான் பார்க்கறத வச்சுக்கிட்டு என்ன நீ இவன் இப்படித்தான்னு நீ எடுத்துக்கிட்டா நீ ஏமாந்து போயிடுவ. ஏன்னா நான் இப்படி இல்லை. நான் பார்க்கறதுக்கு இப்படி இருப்பேன், ஆனால் நான் உள்ளத்துக்குள்ள வேற ஆள், நான் வேற மாதிரியான ஆள். இப்படிதான் மனுஷன் இருப்பான். மனுஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஹா எவ்வளோ நல்ல பிள்ளை அப்படிமா. ஆனால் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் அந்த நல்ல பிள்ளை என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு தெரியும். அப்போ எப்பொழுது மனிதர்கள் தானாக இல்லாத ஒரு மனிதனை போல், ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் அவனுடைய எண்ணம், செயல்கள், சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் ஒன்றில்லாமல் வேறுபாடாக இருக்கக்கூடிய மனிதனாக ஒருத்தன் எப்போ மாறுறானோ அப்போ அவன்கிட்ட சைல்டுஹுட் போயிடுச்சு, அடல்ட்ஹுட் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? Was it the time I realized, நான் உணர்ந்து கொள்கிறேன், that adults were not all they seem to be. seemedனா தோன்றுவது. இந்த அடல்ட் வயது முதிர்ந்தவர்கள் என்ன மாதிரி தோன்றுகிறார்களோ ஆனா அவங்க அப்படி இல்லை. நீங்க மேடையில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு அப்படியே அப்படி இப்படிமா, ஆனா அவனை போய் தனியா பார்த்தீங்கன்னா அவன் வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அப்படி இருக்க மாட்டான். அடல்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறவன், ஆஃபீஸில் ஒரு பொய்யா இருக்கான், திருட்டுத்தனம் பண்ணுறவன், அவன் யாரு? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நம்ம அண்ணனாக இருப்போம், நம்ம அப்பாவாக இருப்பார், அல்லது நம்முடைய அம்மாவாக இருக்கும். அம்மா லஞ்சம் வாங்குற ஆஃபீஸராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அம்மாவை என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்கள கொண்டு ஆஃபீஸில் விட்டீங்கன்னு வச்சுங்க, வளைச்சி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பாவும் அதே மாதிரி அல்லது அப்படின்னு சொல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இல்லையா? நீங்க பார்க்குறவங்க இவங்க இல்லை, இவங்களுக்கு பின்னாடி வேற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ மனிதர்கள் தோன்றுவது ஒரு மாதிரி இருக்கும், அவன் நடந்துக்கிறது, பிஹேவ் பண்றது வேற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அடல்ட்ஹுட்டாக ஒருத்தன் எப்போ மாறுறானோ அப்போ அவனுக்கு சைல்டுஹுட் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா? Was it the time I realized that adults were not all they seemed to be? They talked of love and preached of love. அவர்கள் அன்பை பற்றி பேசுவார்கள். they preached, preachனா போதிக்கிறது, போதனை செய்வது. எல்லோர் மீதும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரிடமும் நீ அன்பா இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவான். they talked of love and preached of love but did not act so lovingly. ஆனா அவர்கள் உண்மையாக அன்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள். not so lovingly was the day. அப்போ சொல்றதும் உபதேசம் பண்றதும் அன்பை பற்றி, ஆனால் அன்பை செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒருத்தன் வரும்போது அவங்ககிட்ட இருந்து சைல்டுஹுட் போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? வாஸ் இட் த டே, அந்த நாளை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இது செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் த தேர்ட் ஸ்டான்ஸா, when did my childhood go? மறுபடியும் அதே கேள்வி, எப்பொழுது என்னுடைய குழந்தை பருவமானது என்னிடமிருந்து போகிறது? was it when I found my mind was really mine? when I found my mind was really mine to use whichever way I choose, producing thoughts that were not those of other people but my own, and mine own was that the day. When was it when I found my mind was really mine? என்னுடைய மனது என்னுடையதுதான் என்று நான் உணரும் போது. அப்போ நம்முடைய மைண்டு நம்முடையதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம மைண்டு நம்ம தான், ஆனா நம்ம மைண்டை இன்னொருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ணாதடா, வாடா தம்மடிமா. அப்போ அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, என்ன பெரியதா, என்ன ஊர்ல இருக்காங்க பாரு, எவ்வளோ பேர் அடிச்சுட்டு போகலையா, என்ன பெரியது, இதை போய் என்ன
வா ஒரு கப்பு ஒரு பெக்கு அடிப்போமா அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிடும்போது அவன் சொல்லுவான், அப்படிம்மா இப்படிம்மா. அதனால ஒன்றும் கிடையாது. என்ன இப்போ பாரு சினிமாலாம் பாரு எல்லாரும் தான் குடிக்கிறான், எவன் குடிக்கல? போய் அவங்க டாஸ்மார்க்கில் பாரு இவ்வளோ கூட்டம் இருக்கா, இப்போ எல்லாரும் தான் குடிக்கிறாங்க. வீட்டில் அப்பா குடிக்கலையா, அண்ணா குடிக்கல, என்ன அது இப்போ அவங்களாம் குடிக்கிறாங்களா, இப்போ நம்ம குடிச்சா என்ன தப்பு, வாடா அப்படிமா. அது அவன் சிந்தனை. ஆனால் அவன் சிந்தனையை நம்ம மேலே ஏற்றுறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போ, எனக்கு அது வேண்டாம், ஓகே அப்படின்னு என்னுடைய சிந்தனையாக இருக்கணும். அவன் சொல்கிறாங்கிறதுக்காக நான் அதை ஃபாலோ பண்ணலாமா? அது நான் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டான் அதனால தான் நான் போனேன் அப்படி சொன்னால் அப்போ உன்னுடைய மைண்ட் ஒன்று இல்லை. எப்பொழுது உன்னுடைய மனம் உன்னுடைய மனதாக இருக்கிறதோ, was it when I found my mind was really mine to use whichever way I choose. நான் சூஸ் பண்ணுற வழியில் தான் என் மனசு போகணும், இன்னொருத்தன் காட்டுற வழியில் போகக்கூடாது. எனக்கு நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நாம் அதை சூஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நான் அதை செய்ய முடியாது. நான் எதை சூஸ் பண்ணுகின்றேனோ, எதை நான் தேர்ந்தெடுக்கின்றேனோ அதை நான் பின்பற்றுகின்றவனாக இருக்க வேண்டும். என் மனது நான் என்ன நினைக்கின்றேனோ அதை சிந்திக்கின்ற மனதாக இருக்கணும். இன்னொருத்தன் அவன் ஐடியாவை நம்ம தலையில ஏத்துறது, இன்னொருத்தன் அவன் விருப்பத்துக்கு தந்தாப்புல நம்ம மாத்துறது, இதுக்கெல்லாம் நம்ம மனசு மாறுச்சுன்னு வச்சுங்க, அப்போ நமக்கு சைல்டுஹுட் இல்லை, இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ உங்களுக்கு சைல்டுஹுட் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் மனது நீங்க சொல்றதான் கேட்கும். உங்கள் மனது நீங்க எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த வழியில தான் போக உங்கள் மனது வைக்கும். Was it when I found my mind was really mine to use whichever way I choose, producing thoughts, சிந்தனைகளை உருவாக்கும். உங்க மனசு சிந்திக்கும், எது சரி எது தவறு, எந்த வழியில போனா சிறந்தது என்று உங்கள் மனது அது சிந்திக்கும். Produced thoughts that were not those of other people. மற்றவர்களுடைய சிந்தனையை நீங்க சிந்திக்க கூடாது. You must have your own thoughts. உங்களுக்கு என்று சுயமான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். Producing thoughts that were not those of other people but my own. என்னுடைய சொந்த சிந்தனையாக இருக்கணும். And my own alone. என்னுடைய சொந்த சிந்தனையா மட்டும்தான் அது இருக்கணும். But my own and mine alone was that the day. அதுதான் அந்த நாள் என்று என் மனதானது நான் நினைக்கிற பாதையில போகணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் செய்யணும். பிறருடைய சிந்தனை என்னுடைய சிந்தனைக்குள்ள போகக்கூடாது. அது மாதிரி என்னைக்கு என் மனசு வருதோ அந்த நாளில் எனக்கு சைல்டுஹுட் போயிடுச்சு, அடல்ட்ஹுட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் அந்த நாள். வாஸ் தட் த டே. வேர் டிட் மை சைல்டுஹுட் கோ? இப்போ இது வரைக்கும் கேள்வி கேட்டது when, எப்பொழுது என்னுடைய சைல்டுஹுட் முடிவடையுது. இப்போ என் சைல்டுஹுட் எங்க போயிடுச்சு? இப்போ சைல்டுஹுட் போயிடுச்சு, இப்போ நாம அடல்ட் ஆயிட்டோம். இது வரைக்கும் அந்த சைல்டுஹுட் எங்க போச்சு? அது வேர், எங்கே போய்விட்டது? வேர் டிட் மை சைல்டுஹுட் கோ? இட் வென்ட் டு சம் ஃபர்காட்டன் பிளேஸ். ஃபர்காட்டன், எல்லாரும் மறந்து போய் இருக்கின்ற ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போயிடுச்சா? எங்க போயிடுச்சது? தட் இஸ் ஹிடன் இன் அன் இன்ஃபன்ட்ஸ் ஃபேஸ். உன்கிட்ட இருந்து போன சைல்டுஹுட் எங்க போயிடுச்சு? எங்கேயாவது ஒரு கார்னர்ல ஒரு பந்துக்குள்ள குகையில போய் ஒளிஞ்சுக்கிச்சா? அது இன்னொரு குழந்தையை நீ பார், அந்த குழந்தையின் முகத்திலே உன்னுடைய சைல்டுஹுட் தெரியும். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஏமாந்து இருப்போம். ஒரு சின்ன பிஸ்கெட்டை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவுன் செயினை அறுத்துட்டு ஒருத்தன் போயிடுவான், கொடுத்துருப்போம். அதான் சைல்டுஹுட். அதுக்கு தெரியாது. அப்போ உங்களிடமிருந்து போன சைல்டுஹுட் எங்கே போய்விட்டது? இன்னொரு குழந்தையை பார், அந்த குழந்தையின் முகத்திலே, அந்த குழந்தையின் உருவத்திலே, அந்த குழந்தையின் உள்ளத்திலே உன்னுடைய சைல்டுஹுட் அங்க இருக்கு. இட் வென்ட் டு சம் ஃபர்காட்டன் பிளேஸ் தட் இஸ் ஹிடன். ஹிடனா மறைஞ்சிருக்கு. எங்க மறைஞ்சிருக்கு? இன் அன் இன்ஃபன்ட்ஸ் ஃபேஸ். இன்ஃபன்ட் அப்படின்னா சைல்டு. ஒரு சைல்டுடைய முகத்திலே மறைந்திருக்கிறது. தட்ஸ் ஆல் ஐ நோ. இதுதான் எனக்கு தெரியும். உன்னுடைய சைல்டுஹுட் எங்கேயும் போகல, அது இன்னொரு சைல்டுனுடைய முகத்திலே மறைந்திருக்கிறது, அங்கே போய் பார் என்று சொல்லி முடிக்கிறார். இது தேங்க்யூ.